வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் உத்தரப்பிரதேசம், டெல்லி, மேற்கு வங்கம், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 12 மாவட்டங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. குறிப்பாக தலைநகர் பிரயாக்ராஜில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது. வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். பல இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாரணாசி அருகே கங்கை நதியில் 69.98 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. 71.26 மீட்டர் தான் அபாய அளவுக்கான குறியீடு என்பதால் எந்த நேரத்திலும் அந்த அளவை வெள்ளம் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையால் பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் உள்ள ஜிராக்பூரில் சாலைகளில் குளம் போன்று வெள்ளம் தேங்கியுள்ளது. ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் உள்ள யமுனை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் டெல்லியில் யமுனை நதிக்கரை மக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கங்கை நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாட்னாவில் உள்ள கிருஷ்ணா காட் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் 400க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அங்கு வெள்ளிக்கிழமை மாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. மாண்டி மாவட்டத்தில் மட்டும் 174 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இங்குள்ள மலானா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.